வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா AutoCAD 3Dயில் செஷன் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணிப்போம். ஒரு பாக்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு நான் ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இது நமக்கு சாலிடாக கிரியேட் ஆகிருக்கும். இந்த திக்கன் மெட்டீரியலை மாற்றுறதுக்கு இந்த ஷெல் அப்படிங்கிற இந்த டூல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 3D ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு டிஸ்டன்ஸ் கேட்குது, அந்த திக்கன் எவ்வளோ இருக்குன்ட்டு. நான் 1 கொடுத்துட்டேன், என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த சாலிட் திக்கன் மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி பார்க்குறது, இன்டர்னலாக இருக்கிறனால நம்ம விசிபிளாக பார்க்க முடியாது. அப்போ அந்த மாதிரி டைமிங்கில் நமக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த செக்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். பாட்டமில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரா செக்ஷன் ஆர்த்தோகிராஃபிக் டைப் அப்படின்னு 3 டைப் காத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா செக்ஷனை பார்ப்போம். ட்ரா செக்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸ்பெசிஃபை த ஸ்டார்ட் பாயிண்ட்டு. நீ இதில் டாப் வியூ போயிட்டேன். ட்ரா செக்ஷன் இப்போ ஒரு ஆப்ஷன் நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும், இதில் FOR ஃப்ரீ ஆர்பிட் நான் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்டர்னல் இருக்கக்கூடிய அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும், திக்கன் மெட்டீரியலில் மாறினது. ஓகே, எஸ்கேப் கொடுத்து கண்ட்ரோல் எஸ்கேப் கொடுத்து நான் பெரிய ஸ்டேஜுக்கு போய்க்கிறேன். சவுத்தர்ன் வெஸ்ட் ஐசோமெட்ரிக்கு நான் போயிட்டேன். இப்போ செக்ஷன் பிளான் போயிட்டேன். இப்போ ட்ரா செக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ ஆர்த்தோகிராஃபிக்ஸ் வைக்கும். அதில் 6 டைப் கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டு, பேக்கு, டாப்பு, பாட்டம், லெஃப்ட்டு, ரைட்டுங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். நம்ம ஃப்ரண்டில் தெரியுது பாருங்கள். நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்டோட ஃப்ரண்டில் அந்த செக்ஷன் பிளான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் வியூ தெரியும். ஃபுல்லாக திக்கன் மெட்டீரியலாக இருக்குது. எஸ்கேப் கொடுத்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நான் பெரிய ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஷெல் போயிட்டேன். ஆர்த்தோகிராஃபிக்ஸில் சைன் பேக் சைடு. இப்போ நமக்கு பேக் சைடு இருக்குது. இது நம்ம செக் பண்ணி பார்க்கணுன்னாக்கா டர்ன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், பேக் சைடு நம்ம திக்கன் மெட்டீரியலில் சேஞ்ச் ஆகிருக்கு. கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நான் பெரிய ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறேன். செக்ஷன் போயிட்டேன். ஆர்த்தோகிராஃபிக்ஸு நெக்ஸ்ட் டாப்பில் கூட பாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இன்டர்னலாக என்ன இருக்குது அப்படின்னு காட்டுது. கண்ட்ரோல் எஸ் கொடுத்து பெரிய ஸ்டேஜ் போயிட்டேன். செக்ஷன் பிளானு, ஆர்த்தோகிராஃபிக்ஸ் போயிட்டு இப்போ டாப் பாட்டாச்சு. நெக்ஸ்ட் பாட்டம் கிளிக் பண்ணிட்டேன். பாட்டமில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த செக்ஷன் பிளான் பாட்டம் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் பாட்டம் இதை பார்க்கணுன்னாக்கா நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு பார்க்கலாம். பாட்டம் சைடு திக்கன் மெட்டீரியல் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து பெரிய ஸ்டேஜுக்கு நான் போய்க்கிறேன். செக்ஷன் பிளான் திரும்ப போயிட்டேன். அதில் ஆர்த்தோகிராஃபிக் டைப் கிளிக் பண்ணிட்டேன். அதில் இப்போ ஃப்ரண்ட்டு, பேக்கு, டேப்பு, பாட்டம் பார்த்தாச்சு. லெஃப்ட் பார்ப்போம். லெஃப்ட் சைடு அந்த ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதான் செக்ஷன் பிளானு. அது லெஃப்ட் சைடு நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடு பார்த்தாச்சு அது மெட்டீரியலில். இது பாக்ஸாக இருக்கிறதுனால பக்கத்து எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்குது. நம்ம ஒரு மிஷினரியோ இல்லை ஒரு என்ஜினோ இந்த மாதிரி டைப் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் டிசைனிங்கு. இப்போ ஷெல் போயிட்டேன். ஆர்த்தோகிராஃபிக்ஸு ஃபைனலாக இருக்கக்கூடிய ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மூவ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி. ஓகே, கண்ட்ரோல் செட் கொடுத்து நான் பெரிய ஸ்டேஜுக்கு போயிட்டேன். இப்போ செஷன் பிளானில் ட்ரா பண்ணி அது மூலியமாக நம்ம பார்த்துக்கிட்டோம். ப்ளஸ் ஆர்த்தோகிராஃபிங்கில் ஒரு 6 டைப் இருக்குது, அதை நம்ம பார்த்தாச்சு. ஃபைனலாக டைப் இருக்குது.
டைப்பை வந்து கிளிக் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா பிளேனு, ஸ்லைஸு, பவுண்டரி, வேல்யூம், வேரியஸ் டைப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பிளேன் கொடுத்தீங்கன்னா இது இந்த செக்ஷன் எதை ஃபேஸ் பண்ணிடுது, இது கொடுத்தீங்கன்னாக்கா இதை ஃபேஸ் பண்ணி நமக்கு வந்து கிடச்சிடும் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஆடி ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிளேனை வந்து அப்படி கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மேலே இந்த ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணி இதை லெங்க்த்தை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி இதுலேயும் உள்ள லெங்க்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வந்து டைப் பார்த்தோம் இல்லையா, அது வேறு எந்த வழி இருக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா பிளானு, ஸ்லைஸு, பவுண்டரி, வேல்யூம் மாதிரி அது வந்து காட்டுது. இதன் மூலிமா கூட நம்மளால் டூல் நம்மளால் எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி இதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதன் மூலியமாக நம்ம அந்த ரொட்டேட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆடி ஜாக்குன்றது அதை நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். செலக்ட் செக்ஷன் ஆப்ஜெக்ட் இதான் நம்ம செக்ஷன் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். பாயிண்ட் கேட்குது, அது வந்து மிட் பாயிண்ட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஜாக் வந்து ஆட் ஆகிருக்கு. அது ஒரு பார்ட் மட்டும் நம்ம வந்து கட்டாயம். இப்போ ஜெனரல் செக்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் செக்ஷன் பிளான். ஓகே, செலக்ட் பண்ணிட்டேன். 2D நம்ம வேறு ஏதாவது ஃபைல் லொக்கேஷன் நம்ம சேவ் பண்ணோம்னாக்கா அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்து கூட சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பிளாக்காக தான் வந்து க்ரியேட் பண்ணுறோம். நியூ பிளாக் இருக்கட்டும். அதில் க்ரியேட் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து தனியாக வந்து க்ரியேட் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேஸ் பாயிண்ட்டு, ஸ்கேலு, ரொட்டேட்லாம் இருக்குது. நமக்கு வந்து எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணி நம்மளால் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இதை நான் பண்ணிட்டேன். கீபோர்டு இன்டர் பண்ணிட்டு வந்து ப்ளேஸ் ஆகிடும். இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா அந்த இன்சர்ட் அப்படின்னாக்கா அதில் அந்த இன்சர்ட் இல்லையா, அதை கிளிக் பண்ணாலே இதிலே நம்ம க்ரியேட் பண்ணது இல்லையா. இந்த பாருங்க, இந்த பாருங்க, நான் ஏற்கனவே செஞ்சு பார்க்கும்போது ஒரு டைம் செஞ்சு பார்த்தா அதுவும் ஆட் ஆகிருக்கு. மற்ற சைடில் உள்ளது ஏற்கனவே நம்ம வந்து நம்ம பண்ணது வந்து பிளாக்காக இருக்கிறதுனால இனிமேல் எடுத்துக்கலாம். நம்ம திரும்ப நான் செலக்ட் போயிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளாட் ஷாட். அதுக்கு ஒரு டயக்ராம் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இது நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இன்னொரு டயக்ராம் வந்து அதை நான் சொல்லுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த இதில் ஒரு சிலிண்டர் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ளாட் டூலு, ஃப்ளாட் ஷாட் நம்ம வந்து கிரியேட் இந்த மாதிரி நமக்கு வந்துடும். உங்களுக்கு 2D லைனில் நமக்கு இந்த கிடச்சிடும் அந்த ஆப்ஜெக்ட்டு. அதான் இந்த டூலோட யூசேஜ். இந்த ரொட்டேட் ஷீட் பண்ணி நம்ம எங்கே வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் அதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ராக்ட் எட்ஜஸ். அது இந்த டயக்ராம் வந்து நம்ம வந்து 2D ஒயர் ஃப்ரேமுக்கு நான் மாற்றிட்டேன். இதை செலக்ட் பண்ணிங்கனாக்கா டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக செலக்ட் ஆகுது பாருங்கள். இப்போ இங்கே வந்து ஸ்லைஸில் சாலிடில் எக்ஸ்ட்ராக்ட் எட்ஜஸ் இல்லையா, அதை செலக்ட் பண்ணிட்டேன். நான் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
தனித்தனி ஆப்ஜெக்டாக வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.